தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியனகே தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தரம் 5 புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இன்று காலை இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி, இம்முறை பரீட்சைக்கு மொத்தமாக 2,94,189 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். 2,20,366 மாணவர்கள் சிங்கள மொழியிலும் 73,723 மாணவர்கள் தமிழ் மொழியிலும் பரீட்சைக்கு பதிவு செய்துள்ளனர். புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கான காலம் ஆகஸ்ட் 5ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. அத்துடன் பரீட்சை நிறைவடையும் வரை அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பர நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெற்றோர்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணும் வகையில் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பரீட்சையில் முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படவுள்ளது. அது காலை 9:30 முதல் 10:45 வரை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பின்னர் காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை முதல் வினாத்தாள் நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் வினாத்தாளில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கவனமாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வினாத்தாளிலேயே தெளிவான கையெழுத்தில் பதில்களை எழுதுமாறும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் உள்ளிட்ட எந்தவொரு இலத்திரனியல் சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் உரிய நேரத்திற்கு முன்னதாக பரீட்சை நிலையங்களுக்கு சென்று தேவையான அறிவுறுத்தல்களை பின்பற்றி பரீட்சையை எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.